வணக்கம் நண்பர்களே. இப்ப இந்தியால வெயில் சும்மா பிச்சுக்கிட்டு போகுது. பாலைவனத்தை விட இங்கதான் இப்ப வெயில் ரொம்ப அதிகம். குறிப்பா நார்த் இந்தியால எல்லாம் டெம்பரேச்சர் 47 டிகிரி தாண்டிடுச்சு. இதெல்லாம் ஏதோ சாதாரண சம்மர்னு நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. இதுக்கு பின்னாடி எல் நினோ அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்கு. இந்த எல் நினோ அப்படிங்கிறது பசிபிக் கடல்ல நடக்கிற ஒரு மாற்றம். ஆனா இதனால உலகமே ஆடுது. இதனால வழக்கமா வரவேண்டிய தென்மேற்கு பருவமழை இந்த வருஷம் ரொம்பவே குறைய போகுது. மழை சரியா பெய்யலன்னா விவசாயம் பாதிக்கும். விவசாயம் பாதிச்சா நம்ம சாப்பிடுற சாப்பாடோட விலை 8% வரைக்கும் ஏற வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வெயில் நம்ம உடம்பையும் ரொம்பவே பாதிக்கும். வழக்கமா வெயில் அடிச்சா வேர்க்கும். அந்த வியர்வை காத்துல ஆவியானாதான் நம்ம உடம்பு குளிர்ச்சியாகும். ஆனா இப்ப இருக்கிற கிளைமேட்ல வியர்வை காயாது. இதனால உடம்பு பயங்கரமா சூடாகி ஹீட் ஸ்ட்ரோக் வரலாம். இது உயிருக்கே ஆபத்தான ஒண்ணு. இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நார்த் இந்தியால வெயில் அதிகமா இருந்தா நம்ம ஊர்ல, அதாவது தமிழ்நாட்டுல அப்படியே ஆப்போசிட்டா வெள்ளம் வர சான்ஸ் இருக்கு. 2015ல சென்னையில வெள்ளம் வந்தப்பவும் இதே எல் நீனோ தான் காரணமா இருந்தது. கடல்ல அதிகப்படியான சூடு காரணமா லோ பிரஷர் உருவாகி டிசம்பர் மாசம் நம்ம ஊர்ல இர்ரெகுலரான கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சோ நண்பர்களே, முடிஞ்ச வரைக்கும் நிறைய தண்ணி குடிங்க. வெளியே போகும்போது ரொம்ப உஷாரா இருங்க. இதுக்கு ஒரே ஒரு நிரந்தர தீர்வு மரம் நடுறது மட்டும்தான். முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் செடி மரம் வளர்க்க ஆரம்பிப்போம். மறக்காம எல்லாரும் சேஃபா இருங்க.